நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3ஆம் பருவ தொகுத்தறி தேர்வுக்கான ஒரு வினாத்தாள் பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு 2023 கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ எக்ஸாமுக்கு இதை ரெஃபர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த வருஷத்துக்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் 2024, 2023, 2022 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கலெக்ஷன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பார்த்தோம்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்ததிலிருந்து ஒரு 5 வினாக்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புகளிலிருந்து ஒரு 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க, சரியா தவறாலிருந்து ஒரு 5, பொறுத்துகளிலிருந்து 5 கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பொருந்தாததை கண்டுபிடித்து எழுதுக, ஓகேங்களா? ஸோ இது இந்தியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பான்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பாங்கிறது கண்டங்கள், இந்தியாங்கிறது ஒரு நாடு. ஸோ அதனால் இந்தியாவை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த டேஷில் நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம், கல்லணை, தஞ்சை பெரிய கோவில், தென்காசி, இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கல்லணை அது ஒரு நீர் சேகரிக்கக்கூடிய அந்த டேம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இதில் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூரில் இருக்குது, தஞ்சை பெரிய கோயிலும் தஞ்சாவூர் தான், தென்காசி கல்லணையும் தஞ்சாவூர் அங்கே தான் இருக்குது, தென்காசி தான் வேறு. அப்போ அதை எடுத்து நீங்கள் எழுதணும். அதே போல் சேலம், மலபார், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஓகேங்களா? ஸோ இது மலபார் தமிழ்நாடு கிடையாது. ஸோ மீதி எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஸோ இது போல் பொருந்தாத ஒன்று இருக்கும், 4ல் 1 பொருந்தாது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அரபிக்கடல், வங்காள விரிகுடா, அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், இதை கொடுத்துருக்காங்க. இதில் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, இது எல்லாமே இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 கடல்கள், பெருங்கடல்கள். இது 3ம் இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்குது, இந்திய நாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. அட்லாண்டிக் பெருங்கடல் தான் இதில் பொருந்தாது, சரிங்களா? ஸோ அது போல தான். அடுத்து மகாபலிபுரம், ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல். இந்த ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானலில் தான் மலை பகுதிகள், மலைவாழ் ஸ்தலம், ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ், இதெல்லாமே. மகாபலிபுரம் பீச்சை ஒட்டி இருக்குது, அதனால் மகாபலிபுரம் தான் பொருந்தாது, அதை எடுத்து இங்கே எழுதணும், ஓகேங்களா? ஸோ இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேப்பு கொடுத்துருக்காங்க, இந்தியா மேப்பு கொடுத்துட்டு அதில் மார்க் பண்ணோம். ஸோ அதுவுமே இருக்குது. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ.